அண்ணாமலை இங்க என்ன பேசுறாரு, ராமநாதபுரத்தில் என்ன பேசுறாரு, நீங்க சொன்னாதானே நான் பதில் சொல்ல முடியும். ஜூன் 4க்கு பிறகு தொண்டர்கள் எல்லாம் உங்க பின்னால வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, அங்கே அதே மாதிரி கருத்து சொன்னாரு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கட்சியினோட தலைவரா தமிழகம் முழுக்க போய் பிரச்சாரம் பண்றீங்க. இங்கே நீங்க ஒரு வேட்பாளர் இருக்கும்போது அதே பன்னீர்செல்வம் ஒரு கட்சியினோட தலைவரா தன் அறிஞர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் அந்த தொகுதியை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அவர்கிட்ட எப்படி தொண்டர்கள் போவாங்க? அன்னைக்கே பாலாஜி கேட்டாரு கரெக்டா. அன்னைக்கு ஆண்டிப்பட்டி ஆபீஸ்ல உங்க பின்னாடி வருவாங்கன்னு சொல்றாங்களே அண்ணாமலை. அப்புறம் பன்னீர்செல்வம் வந்து அதிமுக மீட்பேன்னு சொல்லி திரு பன்னீர்செல்வம் வந்து போராடிட்டு இருக்காருன்னு கேட்டார். அண்ணாமலை உங்களை தானே சொல்லுவீங்க? அப்படி இல்லை, அண்ணாமலை சொன்னது திரு அண்ணாமலை டிடிவி தினகரன் சொன்னா அதுல எப்பயுமே பிராக்கெட்ல பன்னீர்செல்வம் இருப்பாரு. திரு ஓபிஎஸ் சொன்னார்னா பிராக்கெட்ல பன்னீர்செல்வம் இருப்பாரு. அவர் எங்க ரெண்டு பேரையும் சகோதரர்களா பார்ப்பாரு. எங்க ரெண்டு பேரையும் அவர் வந்து ரொம்ப நட்பு ரீதியா எங்க ரெண்டு பேரோட பழகுவாரு. எப்பயுமே நீங்க அவர் இனிமே எப்ப பேசினாலும் டிடிவி தினகரன் சொல்லி பேசினார்னா அதுல பிராக்கெட்ல ஓபிஎஸ் சேர்த்து சொல்றாருன்னு அர்த்தம். ஓபிஎஸ் பத்தி பேசினார்னா அதுல டிடிவி தினகரனும் பிராக்கெட்ல இருக்காருன்னு அர்த்தம். அதனால இந்த குழப்பம்லாம் உங்களுக்கு தீந்துரும். ஓபிஎஸ் இன்றைய நிலைமையில அவர் வந்து மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நல்ல தலைவர் தான் அவர். அவர் தொகுதியை விட்டு வெளில வர முடியாத சிச்சுவேஷன் என்னன்னா, ஒரு புதிய தொகுதி புதிதாக போய் அங்க போட்டிடுறாரு. அதனால கவனம் செலுத்தி வெற்றி பெறணுங்கிறது அங்கிருந்து வர முடியாத சூழ்நிலை இருக்காரு. அதை வந்து தவறா பார்க்க முடியாது. நானே இப்ப தேனினால 10 நாள் வெளில போயிட்டு வர்றேன். நானே போய் வேற ஏதோ ஒரு தொகுதிக்கு போனா கொஞ்சம் அங்க வரணும் இங்க வரணும்னு கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, பொதுமக்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்ப இங்கேயே நீங்க இங்க வரணும் அங்க வரணும்னு சொல்லி என்னால போக முடியாம தானே என் ஒய்ஃப் இப்ப கூட போயிட்டு வராங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, மக்கள் எதிர்பார்ப்பா நிர்வாகிகள் சொல்லுவாங்க. அது மாதிரி திரு பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட நான் பார்த்த கூட முடிஞ்சா வாங்கன்னு தான் சொன்னேன். அது மாதிரி அண்ணாமலை கூட சொன்னாரு, அண்ணா பன்னீர்செல்வம் அங்க வருவாருன்னு கூட பேசினார். அவரால் போக முடியாத காரணம், ஒரு பெரிய தலைவரா இருக்கிறவரோ ஒரு தலைவரா இருக்கிறவரோ தொகுதியை விட்டு வெளில போக முடியலன்னா அவங்க தலைவர் இல்லைன்னு சொல்றது அது எனக்கு தெரியல எவ்வளவு தூரம் சரி. வாக்குப்பதிவுக்கு ஓரிரு நாட்கள் தான் இருக்கின்ற சூழ்நிலையில அதிமுகவும் திமுகவும் எப்படி கள்ளக்கூட்டணி அப்படி தொடர்றதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, சில இடங்கள்ல திமுக வேட்பாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சும்மா என்கிட்ட கேக்குறீங்க. இந்த ஊர்ல வந்து எனக்கு ஓட்டு போடலன்னா அண்ணா திமுக ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு கேட்டிருக்காரு. அது அங்க உள்ள எங்க நிர்வாகிகளை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு டிவியில பாக்குற திரு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா திருவண்ணாமலையில உங்க பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, இங்க அமைச்சர் வேலு வந்து திமுக ஓட்டு போடுங்க, இல்லாட்டி போடலன்னா அண்ணா திமுக போடுங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்கிறாரு. அவங்க எங்களுக்கு வந்து என்டிஏ கூட்டணி பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இது இங்க வந்து திமுக வேட்பாளர் அப்படி கேட்டதாகவே நமது ஆண்டிப்பட்டி யூனியன்ல ரெங்கசமுத்திரத்திலேயோ நாச்சியார்புரத்திலேயோ அந்த பகுதியில கேட்டதா இன்னைக்கு நான் போனப்ப சொன்னேன். எங்க நிர்வாகிகள் சொல்றேன், எங்க வெற்றிய இருவரும் சேர்ந்த திமுகவுக்கு அந்த கஞ்சா வியாபாரத்துக்கும் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கும் போதை மருந்து வியாபாரத்துக்கும் எதிராக மக்கள் ரொம்ப கோபப்படுறாங்க. இங்க வந்து விவசாயிகள்ல இருந்து அனைத்து தரப்பு மக்களும் அது அடிக்கிட்டே போலாம். எந்த தேர்தல் வாக்கியத்தையும் காத்துல பறக்குது, சரியா? அதனால திமுக மேல ஏண்டா பழனிசாமி மேல உள்ள கோபத்துல நம்ம இவருக்கு ஆட்சி கொடுத்தோம் தெரிஞ்சிருப்பாங்க நினைச்சு. அதனால திமுக மேல ஒரு மாபெரும் அதிருப்தி எதிர்ப்பலை இருக்கிறது உங்களுக்கும் தெரியும். அந்த ஓட்டுகள், அதனால எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் என்டிஏ கூட்டணிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் பழனிசாமி அவரும் தானே சொல்ல, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை இவங்க வேட்பாளரை வச்சு புரட்சி தலைவர் சின்ன ரெட்டலையை காட்டி மக்களை, குறிப்பா பாமர மக்களை ஏமாற்றி அந்த ஓட்டுகளை பிரிச்சா எங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் உண்மை, அது கிடையாது. மக்கள் அதெல்லாம் தெளிவா இருக்காங்க, தெளிவா வாக்களிப்பாங்க. இங்கே இல்ல, எல்லா இடங்கள்லயும் எனக்கு தெரிஞ்சு அதிமுக 3வது இடத்துல தான் இருக்கு. நீங்க என்ன ஜெயிக்க வைங்களா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க நினைச்சிருவாங்க. நீங்க நான் ஜெயிச்சுட்டேன்னு தெரிஞ்சா ஜூன் 4ஆம் தேதி சாயங்காலம் மக்கள் எல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தானா நின்றுடும். கஞ்சா கடத்தல்,
கரெக்டா? இதே மாதிரி கனிம வள கொள்ளை, இதே மாதிரி இந்த நம்பர் 2 மக்களை அரசாங்க சொத்துக்கள் திருடப்படுவது எல்லாமே என்னிடும். அது மாதிரி என்கிட்ட எங்களுக்கு கொடுத்த பட்டாவை நேற்று நம்ம கோடாங்கிப்பட்டியில் அங்கே நம்ம பட்டியலின மக்கள் என்னை பார்த்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அதில் எங்கள் 97 பேருக்கு வழங்கப்பட்ட பட்டா, ஆதி திராவிடர் நலத்துறையில் வழங்கப்பட்ட பட்டா, இன்றைக்கு ஒரு தனியார் வந்து இது எங்களுக்கு உள்ளது, நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்லி மிரட்டுறாரு. நீங்க வந்துட்டீங்க, இதை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அது மாதிரி எந்த மூலமுடுக்குல நடந்தாலும், இங்க மாத்திரம் இல்ல, மதுரை மண்டலத்தில் எங்க தப்பு நடந்தாலும் எனக்கு வரும். அதை நம்ம சரி பண்ற இடத்துல நம்ம இருக்கோம், அது சரி பண்ணிடுவோம். அப்படிதான் இருக்கா? அதுங்களா நீங்க சொல்றீங்க? இது வந்து வருங்காலங்கள்ல தொடருமா? சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அல்ல, அவங்க அரசியலுக்கு வர விருப்பம் இல்லை. அவங்களுக்கு விருப்பம் இருந்தா எந்த ஒரு என் ஒய்ஃபுங்கிறதுக்காக அரசியல்ல வர விருப்பப்படுறாங்கன்னு வச்சுங்க. அதை நான் வந்து எங்க கட்சியில வேணா நீ வேணான்னு சொல்ல முடியும். இப்ப என் மகள் இருக்கு, அதுக்கு திருமணம் ஆயிட்டு, அது ஒரு பெரிய காங்கிரஸ் குடும்பத்தில் கட்டி கொடுத்துருக்கோம். அந்த குடும்பத்துல இருந்து என் பொண்ணை எலெக்ஷன் நடத்தணும்னு விருப்பப்படுறாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா என் மகளோட கணவரோட தாத்தா வந்து எம்பியா இருந்தவர், தெரியும் உங்களுக்கு. அவர் அதுக்கு முன்னாடி இருந்த தாத்தா பெரிய காங்கிரஸ்ல பெரிய தலைவர், காமராஜருக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தவர், தெரியும் உங்களுக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க, கிருஷ்ணசாமி வாண்டியார். இப்ப என்னுடைய சம்பந்தியே வந்து அங்க மாவட்ட தலைவர் காங்கிரஸ்ல. அவங்க ஒரு அரசியல் குடும்பத்துல நான் பொண்ணு கொடுத்துருக்கேன். அவங்க நாளைக்கு என் பொண்ணு நிக்கணும்னு சொல்லுவேன், அவங்க நிறுத்தணும்னு சொல்லி இருந்துச்சுன்னா நான் போய் அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. இது ஒரு தனிநபருடைய விருப்பு வெறுப்பு, சரியா? இன்னொன்னு, எத்தனையோ வேட்பாளர் மாதிரி தகுதி இருந்தா அவங்களை நிறுத்துறதுல தப்பு இல்லை. ஆனா அது அவங்க தனி மனிதருடைய விருப்பம் விருப்பம். என் ஒய்ஃப் இப்ப வந்து ஓட்டு கேட்கறது, என்னால போக முடியாத இடங்களுக்கு போறேன். அவங்க தான் கிளியரா சொல்றாங்களே, அரசியல் கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, அது என் கணவர்கிட்ட கேளுங்கிறாங்க. அவங்க போறது டோட்டல். இன்னும் நான் இங்க எம்பியா இருக்கிறப்ப நான் வர முடியாத நேரத்தில் கோயில் குளத்துக்கெல்லாம் பணம் கொடுக்காம வந்திருக்காங்கல்ல, தெரியுமில்ல பாலாஜி உங்களுக்கு, நீங்களே கூட போயிருப்பீங்க. அப்ப அதே மாதிரி தான் அவங்க இப்ப வந்து நான் போக முடியல. என் மனைவி, எனக்கு ஒரு பையன் இருந்தா போயிருப்பார் ஓட்டு கேட்க. ஏன் வார்டு, நம்ம முனிசிபாலிட்டி வார்டு எலெக்ஷன்லயே நம்ம வீட்டு பெண்கள் பிள்ளைகள்லாம் ஓட்டு கேட்பாங்கல்ல, அதே மாதிரி தான் போறாங்க. அவங்களுக்கு அரசியலுக்கு வர்ற விருப்பம் இல்லை, அதுதான் உண்மை. பார்க்க முடியுது. மக்கள் சொல்றாங்க நீங்க அடுத்த ஜெயலலிதாவா ஒரு சில இடங்கள்ல அவங்க சொல்றத பார்க்க முடியுது. இன்னொன்னு சொல்லட்டுமா, எங்க கட்சிக்காரங்களா கலண்டா பண்றத, இந்த கரியால, இந்த நல்லசாமியில, நீங்க போய் எங்க சோழ நல்ல சுத்துங்க, அண்ணி அனுப்பி வைங்க, அங்க எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. எங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ஜனா முதற்கொண்டு, சார் பேஸ்புக்ல இப்ப நீங்க காணும் சார், சோசியல் மீடியால நம்ம ஆளுகள, நம்ம ஏஎம்எம்கே ஐடிவிங்களே நீங்க ஒண்ணுதான் வரீங்க, அவங்க 10 வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கலண்டா பண்றாங்க. இன்னும் சில நிர்வாகிகள், எங்களுக்கு பரவாயில்ல, நாங்கெல்லாம் சிஸ்டர் அணியில இருக்கோம், நீங்க எல்லாம் அந்த வயசான கனவெல்லாம் கூட போக, இவரை பார்த்து சொல்ல, நீங்க வேணா அவரோட இருங்க அப்படின்னு சொல்லி கலண்டா பண்ணிக்கிறாங்க. அவங்க என் ஒய்ஃப் ரொம்ப மெச்சூர்டு, அவங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது எப்போ குண்டா இருக்குல்ல, அதுக்காக அவங்க சொல்லன்னு சொல்லாங்க. அது பயங்கரமா வைரல் ஆயிட்டாப்ல. இன்னொன்று அவங்களுக்கு என்னன்னா, நான் அவங்க அத்தை பையன் தான், நீங்க பாக்குறப்ப நல்லா லட்சணமா இருக்கீங்கன்னு சொல்றீங்களா, அதுல அவங்களுக்கும் கொஞ்சம் பொறாம, அதனால அப்படி மாத்தி பேசுறேன். ஒன்னே சொல்றேன், என் சுவாபம் உங்களுக்கு நல்லா தெரியும். சும்மா என்ன போட்டு நோண்டிட்டு இருக்காரு. நான் வந்து பதவிகள்லாம் எனக்கு தகுதி இருந்தா தேடி வரணும்னு நினைக்கிறேன். நான் பதவியெல்லாம் வேணும்னு நினைச்சேன். 2001 செப்டம்பர் 21 அம்மா முதல் பதவியிலேருந்து இறங்குறப்ப நான் வந்து அந்த காய் நகரத்தில் தான் வந்திருக்க முடியும். இன்னும் சொல்ல போனா 2017 எங்க சித்தி அந்த பிப்ரவரி 14 பதவியேற்க முடியாம பெங்களூர் போன நேரத்தில் நினைச்சு தான் வந்திருக்க முடியல. நாங்க என்ன எடப்பாடி தான் பெரிய இவர், அவரு இன்டர்நேஷனல் லீடர், அவரு இல்ல இவர சிங்கப்பூர் உருவாக்கினார லீக்வான் யூ, அவரு அப்படி இல்ல நினைச்சா. எனக்கு அது மாதிரி விருப்பம் கிடையாது, புரியுதா உங்களுக்கு? அம்மாவே என்ன முத பாருங்க, நான் 88ல இருந்து அவங்க கூட இருக்கிறவன்.
என்னை வந்து முத தேர்தலில் வந்து இறக்கி விட்டு தான் என்ன அரசியலுக்கே கொண்டு வந்தாங்க. என்னோட நேரடி அரசியலை வேட்பாளர் தான் வந்தேன். புரியுதா உங்களுக்கு? அது நான் அம்மாட்ட வச்ச கோரிக்கை. ஏன்னா 95, 96 என்ன ராஜ்யசபாவுக்குள்ள கொண்டு வரணும்னு நான் பிரியப்பட்டாங்க அம்மா. நான் வேணாமான்னு சொன்னேன். இதை நான் ஏதோ பெருமைக்கு சொல்லிக்கல, நடந்தது நீங்க கேட்டதுனால சொல்ல வர்றேன். அவங்க 98 என்ன வேட்பாளராக நிறுத்துறதுக்கு இருந்தாங்க. அது கட்சியில் உள்ளவங்க தான் தெரியும். நான் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லாததால வேணாண்டேன். 99 நான் தவிர்க்க முடியாம வந்தது தான், ஒரு ஆக்சிடென்டல் தான். இன்றைக்கு அதே நம்மளுடைய டெஸ்டினி ஆயிட்டு, மறுபடியும் வெளில போன அம்மா சொல்லி திரும்பவும் 17 அம்மா மறைவுக்கு போய் வர்ற மாதிரி ஆயிட்டு, கட்சி தொடங்குற மாதிரி ஆயிட்டு. இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. பாஜகவோட தேர்தல் அறிக்கை நேற்று முன்தினம் வெளியிட்டிருக்காங்க. பொது சிவில் சட்டம், குடியுரிமை சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மசோதைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க அம்மா பாஜகவோட தேர்தல் அறிக்கையை எப்படி பார்க்கணும்? இல்லைங்க, நீங்க இது பொது சிவில் சட்டங்கிறது இப்ப உள்ள கோரிக்கை இல்லைங்க. அது நேரு காலத்திலே அதெல்லாம் அவங்க கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுத்தாங்க. டாக்டர் அம்பேத்கர் எடுத்த முயற்சி உங்களுக்கு தெரியும். அப்ப வந்து அப்ப இருந்த ஜின்னா போன்ற, நான் சொல்றது உண்மையான, நீங்க செக் பண்ணீங்க. பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தப்ப இந்தியா சுதந்திரம் வந்த உடனே எல்லா தலைவர்களும் முடிவு பண்ணது. இவர் அண்ணல் அம்பேத்கர் உட்பட அவர் தானே இதே உருவாக்கினாரு. அப்பயே வந்தது அது. அதுல அதே மாதிரி இந்த சிஏஏ வந்து யாருடைய குடியுரிமையும் பறிக்க வந்த சட்டம் இல்ல. வெளிநாடு மத சார்புள்ள நாடுகள்ல மதத்தின் பெயரால பாதிக்கப்படுறவங்க இங்க வர்றவங்களுக்கு, எல்லா மதத்தினர்களுக்கும் அது உண்டு, இஸ்லாமியர்களுக்கும் உண்டு. இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொடுத்தாங்க. 16 வருஷம் அப்படி வெயிட் பண்ண வேணாம், 5 வருடம் 6 வருடம் ஆனாலே ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு, அதுல அவங்க மத ரீதியா பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க 16 வருஷ ஸ்கீம்ல வரட்டு இருக்காங்க. இங்க இந்தியாவில் வாழ்ற யாருடைய குடியுரிமை, அது பெரும்பான்மையா இருந்தாலும் சரி, சிறுபான்மையா இருக்கிற இஸ்லாமியர்களா இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், யாருடைய குடியுரிமையை பறிக்கிறதுக்கான சட்டம் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வர்றவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம். அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது 6 பேர் குடியுரிமை கிடைக்கட்டுங்கிறது தான் சரியா. அதனால தவறான புரிதலும் தவறான பிரபகண்டாவும் பண்றாங்க இந்த திராவிட அரசியல்ங்கிற பேர்ல குழப்பம் நடத்துறவங்க. மற்றபடி ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து தப்பில்லையே. ஏன்னா இன்னொன்று உங்களுக்கு தெரியும், பிஜேபி வந்து 356க்கு எதிரானவங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஆர்டிகல் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணவே விரும்ப மாட்டாங்க அவங்க, அதுக்கான எதிரானவங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே எக்ஸ்பெண்டிச்சர்ல முடிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். அது அது எப்படி பிராக்டிக்கலா எப்படி முடியுங்கிறது, எப்ப முடியுங்கிறது தெரியல. மக்களவை தேர்தலை வந்து 7 கட்டமா நடத்துற இந்திய தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை பார்க்கும்போது அதே மாதிரி 7 முறையில அசம்பிளி சேர்த்து தான் நடத்தணும். 7 கட்டமா நடத்துறது நல்லது தானே. ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லியிருக்காங்க. ஒரே நாடு ஒரே நாள்ல தேர்தல் சொல்லல அவங்க. இது எப்பயுமே இந்த பல கட்ட தேர்தல் இந்த போலீஸ் போர்ஸ் யூஸுக்கும், சில இடங்கள் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராது. சில மாநிலங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் சில போலிங் பூத்தெல்லாம் கொஞ்சம் இதா, அங்கெல்லாம் சட்ட ஒழுங்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு இருக்கிறதுனால பல கட்டங்களை நடத்துறாங்க. தேனி மாவட்டத்தின் செல்லப்பிள்ளை பாராளுமன்ற வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் நீங்க ஜெயிச்சு வந்தா தேனி மாவட்ட பத்திரிகையாளர்களுக்கு பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனை, பல ஆண்டுகளா அதிமுக திமுக மற்ற எந்த கட்சி வந்தாலும் இதுவரைக்கும் மற்ற மாவட்டத்துக்கு பத்திரிகையாளருக்கு இடமோ இதுவரை கொடுத்திருக்காங்க. தேனி மாவட்டத்தில் இதுவரைக்கும் பத்திரிகையாளருக்கு எதுவுமே கொடுக்குறாங்க. கடந்த முறை 54க்கு பட்டா கொடுத்தாங்க, அதுவும் போலி ஆயிடுச்சு. நீங்க வந்தா கண்டிப்பா செய்வீங்க. தேனி மாவட்டத்தில் செல்லப்பிள்ளை உங்களுக்கு வளைக்கிறோம். அந்த பத்திரிகையாளர் வந்து வருத்தத்தோட தெரியும். என்ன ஆயிடுச்சு? ஏற்கனவே கொடுத்தது ரத்த ஆயிட்டா? போலி பட்டாவை கொடுத்துட்டாங்க. எந்த கவர்மெண்ட்ல? பழனிசாமி கவர்மெண்ட்லயா? இப்ப பழனிசாமி கவர்மெண்ட் தானே அது. போன முறை பங்கத்தமிழ் பேட்டி கொடுக்கும்போது நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு கண்டிப்பாக 5 சென்ட் இடம் தருவோம் சொன்னாங்க சார். இது வரைக்கும் எவ்வளவு பேர் இருக்கீங்க? இதுவரைக்கும் கொடுக்கல. எவ்வளவு பேர் இருக்கீங்க? 118 பேர் இருக்கு சார். 118 பேர் இருக்கு சார். சரி, மாவட்ட நிர்வாகிகள் சார். போன முறை 54 பேர். 118 பேர்னா எத்தனை சென்ட் வரும்? 5ன்னா எத்தனை ஏக்கர் வரும்? எத்தனை ஏக்கர் வரும்? ஒரு 10 ஏக்கர் வருமா? 10 ஏக்கர் நல்ல இடத்தை பார்த்து நம்மளே வாங்கிடுவோம். உங்களுக்கு அரசாங்கத்து மூலம் நம்ம இந்த 2 வருஷத்துக்கு அந்த நம்ம திராவிட மாடல் தான் ஓடும். திராவிட மாடல் செய்யாது, எல்லாம் பேசி செய்யாது. அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை தவிர அவங்க மாப்பிள்ள
அவங்க பையனை தவிர யார் மேலே அக்கறை இருக்காது. சும்மா தமிழை வச்சு ஏமாத்துறாங்க. அந்த கட்சி அவங்க அப்பாவை கொண்டு அண்ணா உருவாக்கின கட்சியை வச்சு வியாபாரம் நடத்திட்டு இருக்காங்க. பழனிசாமி எப்படி தலைவர் உருவாக்கின கட்சியை வச்சு வியாபாரம் தானே அவங்க பண்றாங்க. இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரம் செய்ய வந்த கம்பெனி அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப இங்க திமுக அண்ணா திமுகங்கிற அண்ணா உருவாக்கிய அரசியல் இயக்கமும் தலைவர் உருவாக்கிய அண்ணா திமுகவும் அம்மா கட்டி காத்த அண்ணா திமுக திமுக ரெண்டு கட்சியும் அந்த அமைப்பை இன்னைக்கு வியாபார ரீதியா பயன்படுத்துறாங்க. அதாவது அரசியல் கட்சிகள் வியாபாரம் பண்ண போயிட்டாங்க. இங்கிலீஷ்காரன் பண்ணதை, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பண்ணதை இவங்க ரிவர்ஸ்ல பண்றாங்க. வியாபார நோக்கத்துல தான் அந்த ஆட்சிகள் நடக்குது. இது உண்மைதானே? அது இல்லாத ஒரு ஆட்சி கொண்டு வரணும் தான் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சி வரணுங்கிற. ஏன்னா பிஜேபி ஊழல் ஆட்சியும் கிடையாது. அவருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க எந்த தனி மனிதர்களுக்கும் ஊழல் பண்றதை அளவு பண்ண மாட்டாங்க. அது கம்யூனிஸ்டை விட ஸ்ட்ராங் பொலிட் பியூரோ மாதிரி பியூரோ உள்ள கட்சி. அங்க ஒரு சின்ன முடிவு கூட எல்லாம் கூடிதான் முடிவு எடுப்பாங்க, தெரியுமில்ல? அதனால கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் இருந்தாதாங்க, வியாபார நோக்கம் இல்லைன்னா தான் மக்களாட்சி நடக்க முடியும். நான் சிம்பிளா தான் சொல்றேன். ஏன் என்டிஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வளரல, அதனால கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்றேன். அது என்டிஏ கூட்டணினா மக்களுக்கு சேவை செய்ய முடியும்னு நம்ம பார்ப்போம். இல்லைன்னா ஒரு 2 வருஷம் பொறுத்துங்க. இல்லைன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து நல்ல இடமா பார்த்து ஒரு 10 ஏக்கரை நாம எல்லாம் சேர்ந்து முயற்சி செஞ்சு வாங்கி அருமையா லேண்ட் வாங்கிடும். கரெக்டா? அதுக்கு நான் உங்களுக்கு கூட இருப்பேன். 10 ஏக்கர் பாருங்க, அதை நம்ம பேசி நல்ல உள்ளங்களை எல்லாம் சேர்த்து அதை நம்ம வாங்கிடுவோம். மக்கள் உங்களிடம் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதுல ஒரு சிலர் யார் துரோகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்கிறீங்க. அந்த துரோகி யாருங்கிறத இந்த மக்கள் கூட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது தேனி தொகுதிக்கு வரவிடாம சில பேர் செய்த சதியால நான் வர முடியல. அவர்கள் யாருன்னு உங்களுக்கு, ஏன்னா இங்க மக்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அத என்னுடைய சுவாபம், நான் எனக்கு துரோகம் பண்ணவங்களை போய் சொல்ல விரும்பல. ஏன்னா அது சொல்ல முடியாத நபர்கள், சொல்லக்கூடாத நபர்கள், புரியுதா? என்ன கூட நேற்று தந்தி டிவியில கேட்டாங்க, உங்களை வனவாச அனுப்புனது அம்மாதானு கேட்டாங்க. ஆமாங்க, தசரதன் தானே ராமர் அனுப்புனாருன்னு சொன்னேன். அப்ப யாரு கைகேயின்னு கேட்டாங்க. அந்த கைகேயி ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அதை நான் சொல்ல விரும்புறேன். அது இப்ப இல்ல, என்னுடைய ஆட்டோபயோகிராபியோ பயோகிராபியோ வரப்ப அதுல இருக்கும். 55 நீங்க அதிமுக எடுக்கணும் அப்படின்ற முயற்சியில இருக்கீங்க. ஓபிஎஸ் ஐயாவும் அந்த மாதிரி முயற்சியில இருக்காங்க. சசிகலாமாவும் அந்த முயற்சியில இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க ஏன் சார் உங்களுக்காக வாக்கு சேகரிக்கவும் உங்களுக்கு ஆதரவாக? இப்ப அவங்க இந்த அமைப்பு இல்ல, அவங்க நீதிமன்றத்தில் இது பண்றாங்க. அதிமுக எங்க கட்சி, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கிளைம் பண்றாங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருந்துட்டு எங்களுக்கு ஓட்டு கேட்கிறப்ப அவங்க அமமுகவுக்கு ஓட்டு கேட்டாங்கன்னு நீதிமன்றத்தில் அவங்க தொடர்ற வழக்கில் சட்ட ரீதியா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பன்னீர்செல்வத்துக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா திரு ஓபிஎஸ்க்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவரை அந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டு அவர் சட்ட ரீதியா அந்த கட்சி வேணும்னு போராடுறப்ப அவர் மீட்பு குழுன்னு இருக்காரு. எல்லாம் ஒரே கூட்டணியில இருக்கும். அதனால கூட்டணிக்கு வந்தா அது வேற. அவர் இப்ப சில பேர் கேட்டாங்க, அவரு தாமரையிலேயோ குக்கர்ல நிக்கலாமே உங்க நண்பர். பட் அது நிக்க முடியாது. ஏன்னா அவர் அந்த கோர்ட்ல நடக்கிற கேஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளில வர மாதிரி ஆயிடும். எப்படி நான் அமமுக தொடங்கணும்னு அந்த கேஸ்ல இருந்து விட்ரா பண்ணல. நீங்க இன்னொரு கட்சி தொடங்கிட்டு இன்னொரு கட்சியில உறுப்பினர் ஆன மாதிரி ஆயிட்டு நீங்க அந்த கேஸ் நடத்த முடியாது. அதிமுக சட்டத்திட்ட விதிப்படி அது நீங்க இல்ல நீங்க அதெல்லாம் அவங்களதான் கேட்கணும். நான் யாரையும் போய் என் ஒய்ஃபே என்ன சொன்னேன், அவங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் என்னங்க பண்ண முடியும்னு கேட்டேன். ஏன்னா என் கட்சியில வேணாம்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு. அது மாதிரி நான் ரொம்ப சுதந்திரமானவன். அதனால நான் சுதந்திரமா இருக்கீங்கன்னா அடுத்தவங்க சுதந்திரத்தில் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதிமுகவும் அந்த இரட்டை இலையும் தேர்தல் வரைக்கும் தான் எடப்பாடி பழனிசாமி சார். எனக்கு ஜோசி எல்லாம் சொல்ல தெரியாது. இரட்டை இலை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார் பழனிசாமி. ஒரு 5-6 பேர் சேர்ந்த ஒரு சுயநல கும்பல், பதவி வெறி, என்ன சொல்றது, இன்னும் சொல்ல போனா துரோக சிந்தனை, தான் மட்டும் வாழணும் மற்ற யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதுல அந்த புரட்சி தலைவருடைய தொண்டர்களுக்கு, புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சதே திமுக இருந்து ஒரு 2000 பேர் சேர்ந்து 1500 பேர் சேர்ந்து பொதுக்குழுவை கூட்டி நீக்கிட்டாங்க.
அதனாலதான் அதே மாதிரி ஒரு நிலைமை அதிமுக தலைமைக்கு நடக்கக்கூடாதுன்னு அவருடைய பேசிக் சட்டத்திட்டமே உறுப்பினர்கள்லாம் சேர்ந்துதான் தலைமையை தேர்ந்தெடுக்கணுங்கிறதே அடிப்படையே சிதைச்சிட்டு இன்றைக்கு அந்த அடிப்படையை பவுண்டேஷனே அடிச்சுட்டாரு. அதனால அது ரொம்ப பலவீனமாயிட்டு இருக்கு. மக்களும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு எதிராயிட்டாங்க. அவருடைய துரோகம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அந்த இயக்கம் பலவீனப்பட்டு அதுல அந்த பேருக்கும் அந்த சின்னத்துக்கும் ஒட்டிட்டு இருக்கிற அங்க தவித்துட்டு இருக்கிற தொண்டர்கள்லாம் உண்மை உணர்ந்து எல்லா அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களோட இணைவாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது விரைவில் நடக்கும்.